சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்போம். அதே மாதிரி காலேஜ்லயும் வந்து படிச்சிருப்போம். என்னதான் நம்ம இங்கிலீஷ் வந்து படிச்சிருந்தாலும் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது நமக்கு வந்து அதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குதுல. அதே மாதிரி அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா பேசுறாங்களோ அதே மாதிரி நம்மளால ஃபாஸ்டா பேச முடியல. Hey everyone, this is Akram. Let's see how can we speak in English fluently. இங்கிலீஷ் தெரியும், படிக்க தெரியும், எழுத தெரியும், நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது அது என்ன சொல்றாங்க புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது காரணம் வந்து நம்மள மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்டும் வந்து அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன செய்றாங்க, 2-3 வார்த்தையில வந்து ஒரே வேர்டா இணைச்சு ஒரே ப்ரொனவுன்சியேஷன் வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கிறாங்க. அதை வந்து நமக்கு அந்த மாதிரி புரியாம இருக்குது. இதுக்கு பேர் தான் லிங்க்டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டூ யூ அப்படின்னு சொல்லிய வார்த்தையை வந்து நம்ம இங்கிலீஷ் அடிக்கடி போடுவோம். ஸோ இதை டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணாம என்ன செய்றாங்க, டியூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டூ யூன்னு சொல்லிய வார்த்தை டியூ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சொல்ல போனோம் அப்படின்னா, வாட் டு யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை சொல்லுவோம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது வாட் டு யூ டூ அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இது நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி சொல்லுவாங்கன்னா, வாட்னு சொல்லிய வார்த்தையை வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா மாத்திப்பாங்க. அதே மாதிரி டூ யூ சொல்றதை வந்து டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் டு யூ டூ அப்படின்னு சொல்றது வந்து நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி சொல்லுவாங்கன்னா, வாட் யூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. What do you do? What do you do? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் ஃபார்மா மாத்திக்கிறாங்க. இப்படிதான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுவாங்க. ஹாலிவுட் மூவில பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பேசுறாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாச்சுன்னா, வாட் டு யூ திங்க் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம மறுபடியும் டூ யூ வந்து அதை வந்து நம்ம டியூ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ வாட்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். டூ யூன்றத டியூ, அதுக்கப்புறம் திங்க். அப்போ வாட் டு யூ திங்க் அப்படின்னு சொல்றத வாட் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். What do you think? What do you think? ஸோ இந்த மாதிரி தான் ஷார்ட்டா வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது டிப் பத்தி பார்ப்போம். ரெண்டாவது டிப்ல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ல வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து டி ல முடிஞ்சாலும், அது மாதிரி நெக்ஸ்ட் வேர்டான வரும்போது அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒய் வந்தாலுமே இந்த டி அண்ட் ஒய் வந்து நம்ம ரீப்ளேஸா ஜே லெட்டரை போட்டுக்கணும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லும் போது, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிப்ல வந்து வாட் டு யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் பார்த்துருப்போம். அதை இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போடும். வாட் டிட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். இப்போ டிட்ல பாருங்க லாஸ்ட் லெட்டர் டி வருது, யூல என்ன வருது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒய் வருது. அப்போ டிட் யூ ஓகே லெட்டர் அது வந்து டி அண்ட் ஒய் வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஜேவா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், டிஜூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நம்ம வந்து வாட் டிட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்றாங்க, வாட்ன்றத வான் மாத்திக்கிறாங்க, டிட் யூன்றத டிஜூ, அதுக்கப்புறம் டூ. ஸோ சேர்த்து சொல்லும் போது வாட் டிட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாட் டிட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம வாட் டிட் யூ டூ அப்படின்னு சொல்றாங்க. What did you do? What did you do? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். How did you find me அப்படின்னு கேட்குறோம். ஸோ how வந்து சிமிலரா இருக்கும். Did you மறுபடியும் வருது. ஸோ did you ஓகே did you அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். How did you find me? How did you find me அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து how did you find me அப்படின்னு கேட்குறாங்க. How did you find me? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து how did you know அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ மறுபடியும் did you வருது, அதை நம்ம did you மாற்றிக்கிறோம். How did you know அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி did you சொல்லிட்டு வரும்போது நீங்கள் did you மாற்றிக்கோங்க. இந்த வேர்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். would you அப்படின்னு சொல்கிறோம். இப்போ would youலையும் பார்த்தீங்கன்னா woodல வந்து லாஸ்ட் லெட்டரான டி வருது, அண்ட் தென் யூல வந்து ஒய் வருது. ஸோ டி அண்ட் ஒய் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஜேவை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ would you ஓகே எப்படி மாறும், would you அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். Would you? Would you? Would you? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம கேட்குறோம், would you like coffee அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்படி கேட்க மாட்டாங்க. would you சொல்றத would you like coffee அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் இருந்தாலும் அதை வந்து ஷார்ட் பண்ணிக்கிறாங்க. அது அந்த லிங்க்டு ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Would you like coffee? Would you like coffee? அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் சொல்ல போனால் what would you do அப்படின்னு கேட்குறோம். ஸோ மறுபடியும் would you வருது, அதை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து would you அப்படின்னு சொல்லுவாங்க. what would you do அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து what would you do அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து டிப் நம்பர் 3 பார்ப்போம். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா டி அண்ட் ஒய். நம்ம ஆல்ரெடி வந்து டிப் நம்பர் 2ல வந்து டி அண்ட் ஒய் பார்த்துருப்போம். இப்போ டிப் நம்பர் 3ல வந்து டி அண்ட் ஒய். ஸோ அதே மாதிரி தான் கான்செப்ட்.
ஃபர்ஸ்ட் வேர்டில் லாஸ்ட் லெட்டர் வந்து டி வரும் அண்ட் தென் ரெண்டாவது வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒய் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இச்சா வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அதாவது சிஹெச்சா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம டோன்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறோம். டோன்ட் யூ. இப்போ டோன்ட் யூவில் கவனிங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு டோன்ட் இருக்கு, அது வந்து லாஸ்ட் லெட்டர் டி இருக்கு. ரெண்டாவது வேர்டில் யூ சொல்கிறோம், யூவில் வந்து ஒய் இருக்கு. இப்போ டி ஒய் வருதுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், சிஹெச்சா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ டோன்ட் யூ அப்படின்னு சொல்கிறத டோன்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொல்லும் போது சென்டென்ஸா டோன்ட் யூ கெட் இட் அப்படின்னு சொல்லுவோம். பட் நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்லும் போது டோன்ட் யூ கெட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த கெட் இட் அப்படின்னு சொல்லாமல் கெட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி டீயை வந்து டியா மாற்றிப்பாங்க. ஸோ டோன்ட் யூ அப்படின்னு சொல்லாமல் டோன்ட் யூ அண்ட் தென் கெட் இட் அப்படின்னு சொல்லாமல் கெட் இட். ஸோ டோன்ட் யூ கெட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. Don't you get it? Don't you get it? Don't you get it? Don't you get it? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லெட் யூ அப்படின்னு சொல்லி வார்த்தை. இப்போ லெட்லையும் கவனிங்க, டி வருது அண்ட் தென் யூ அப்படின்னு சொல்லும் போதும் ஒய் லெட்டர் வருது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், டி அண்ட் ஒய் வந்தாலே சிஹெச்சா மாற்றிடுவோம். அப்போ லெட் யூன்னு சொல்லி வார்த்தை என்ன ஆகும், லெட் யூ அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸாக போடுறோம் அப்படின்னா ஐ கேன்ட் லெட் யூ கோ அப்படின்னு சொல்கிறோம். ஐ கேன்ட் லெட் யூ கோ. இந்த வார்த்தையை நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஐ கேன்ட் லெட் யூ கோ. அப்போ லெட் யூ சொல்லி வார்த்தை லெட் யூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. அப்போ ஐ கேன்ட் லெட் யூ கோன்னு சொல்கிறத நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் ஐ கேன்ட் லெட் யூ கோ. I can't let you go. I can't let you go. அது மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் ஐ கேன்ட் லெட் யூ டை அப்படின்னு சொல்கிறோம். ஐ கேன்ட் லெட் யூ டை அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டி அண்ட் ஒய்யை வந்து நம்ம சிஹெச்சா ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோம். I can't let you die. I can't let you die. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் டிப் வந்து பார்ப்போம். ஃபோர்த் டிப்ல வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஹவ் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த இஸ் இட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை கம்பைன் பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி கம்பைன் பண்ண, ஜிட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணுறாங்க. அப்போ ஹவ் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹவுஸ் இட் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இஸ் இட்டை வந்து நம்ம ஜிட்டா மாற்றிக்கிறாங்க. ஸோ ஹவுஸ் இட், ஹவ் இஸ் இட் அப்படின்னு சொல்லி கேட்காம ஹவுஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்கிறாங்க. ஒரு இன்னொரு சென்டென்ஸாக நம்ம சொல்ல போனால் ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதை வந்து ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. How's it going? How is Andy? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஹவ் இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு கேட்குறோம். அதை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்லும் போது ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இஸ் இட் அப்படின்னு சொல்லிய வார்த்தையை வந்து ஜிட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. How is it possible? இப்போ நம்ம டிப் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம். சில சமயத்தில் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது ஒரு சென்டென்ஸாக பேசும்போது அது வந்து சில பார்ட்ஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி சில பார்ட்ஸ் கட் பண்ணால் அது கிராமட்டிக்கல் படி தப்பு தான். இருந்தாலும் லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன். நம்ம சொல்கிறது இன்னொருத்தவங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா நேட்டிவ் ஸ்பீக்கரும் நினைப்பாங்க. அதனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் காமிச்சா உங்களுக்கு புரியும். Do you want to dance அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் ஒரு சென்டென்ஸ். நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது do you want to dance அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் கேட்போம். இப்போ இந்த மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்ல மாட்டாங்க. நம்ம do use ஓகே வார்த்தை ஒரு அன்னெசரியாக யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம் அதை. ஸோ want to dance அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்குறோம். want to dance அப்படின்னு கேட்குறோம். பட் இப்படியும் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் கேட்க மாட்டாங்க. இதை விட சுருக்கிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, வாண்ட்னு சொல்கிற வார்த்தையை wanna அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. wanna dance அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறியான்னு சொல்லும்போது wanna dance. என் கூட டான்ஸ் ஆடுறியான்னு சொல்லும்போது wanna dance with me அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. Want to dance? Want to dance? அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து do you want to go அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். மறுபடியும் do you சொல்லி அன்னெசரியாக போடுறோம், டெலீட் பண்ணிருங்க. want to go அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இருந்தாலும் இதை விட ஷார்ட்டாக தான் பேசுகிறாங்க. ஸோ வாண்ட்னு சொல்லியதை wanna அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. wanna go அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுகிறாங்க. Wanna go? Wanna go? ஸோ இப்போ வந்து ஃபைனல் டிப். நான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக இருப்பேன்னு ஒரு டிப் தரேன். அது என்ன அப்படின்னா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது நாம் வந்து ஃபார்முலா இருந்தாலும் ரொம்ப ஃபார்முலா நம்ம வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர் யாருமே செய்ய மாட்டாங்க. நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்முலா தான் போடுவாங்க. அந்த மாதிரி இன்ஃபார்முலா மாற்றினாங்க பாருங்க, அது பேர் தான் வந்து கொன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய கொன்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் ஹாலிவுட் மூவிலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருந்தாலும் புரியும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷுட் நாட் அப்படின்னு சொல்கிறது ஷுடன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். கேன் நாட் அப்படின்னு சொல்லி கேன்ட்னு மாற்றிக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து கோயிங் டுன்னு சொல்கிறோம், அது வந்து கான.
வாண்ட்னு சொல்றது வான அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இது பேர் தான் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ். இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் கூட கான்ட்ராக்ஷன்ஸை பற்றி 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன் யூடியூப்ல. நான் அந்த லிங்க் வேணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் தரேன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த கான்ட்ராக்ஷன் எல்லாமே கற்றுக்கோங்க. ஸோ நான் சொல்ல டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் படத்தில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியே பேச முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ see you on next video. Bye bye.